இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சியர்களான புனித லுவாங்கா மற்றும் அவர்களுடைய சகோதரர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதர்கள், இந்த மறைசாட்சிகள் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற உகாண்டா தேசத்தினுடைய மறைசாட்சிகள் என்று அறியப்படுகிறார்கள். அந்த தேசத்தினுடைய அரசன் இவர்கள் அனைவருமே அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டோடு தான் இவர்களை மறைசாட்சியாக கொலை செய்தான் என்று வரலாற்றில் நம்ம அறிகிறோம். 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த மறைசாட்சியர்கள் அரசனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவில்லை, மாறாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் அரசன் வெளிநாட்டு ஆதிக்கம் அவர்கள் நாட்டில் அதிகமாக இருப்பதாகவும் வெளிநாட்டினருக்கு இவர்கள் உதவி செய்தார்கள் என்று கூறி அரசருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கலகம் செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டோடு தான் அவர்கள் 22 பேரையும் இவன் கொலை செய்தான் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். உண்மையில அரசனுடைய ஒழுக்கக்கேடான வாழ்விற்கு ஒத்துழைக்காத ஒரு காரணத்தினால தான் இவர்களை கொலை செய்தான் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அனுபவித்தவர்களே, இறக்கும் வரையில இளைஞர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இயேசுவை அறிவித்து கொண்டு இறை புகழ்ச்சியை பாடிக்கொண்டு தான் இந்த சார்ல்ஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள் இறந்தார்கள் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த இளைஞர்களைப் போல பொறுப்புணர்வுடனும் அதே நேரத்தில் விசுவாசத்தில் உறுதியோடும் வாழ்ந்திடக்கூடிய உளப்பாங்க இறைவன் நம்முடைய இளைஞர்களுக்கு தர வேண்டுமா இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் உயிர்ப்பை பற்றியும் நிலை வாழ்வை பற்றியும் மறுவாழ்வை பற்றியும் நம்பிக்கை கொள்ளாத சதுசேயர்கள் இயேசுவிடத்துல ஒரு குதர்க்கமான ஒரு குழப்பமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். யூத மரபுப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனுடைய சகோதரனை மணந்து கொள்ளலாம் அந்த பெண். அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்துல திருமணமான ஒரு பெண் 7 கணவர்களை மனம் முடித்தால் மறுவாழ்வுல உயிர்ப்புக்கு பின் அவர் யாருடைய மனைவியாக இருப்பார் என்கிற மிகவும் கீழ்த்தரமான ஒரு கேள்வியை இயேசுவிடத்துல கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அவர்களிடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு புரிதலை கொடுக்கிறார். இறப்பிற்கு பின் மறுவாழ்வுல வாழ்வு நமக்கு மாறுகிறது. அந்த வாழ்வுல இந்த மண்ணுலகில் இருக்கிற உறவு முறையை போன்று உறவு முறைகள் அல்ல, மாறாக இறைவனை நித்தியத்திற்கும் தரிசிக்கிற, இறைவனை முகமுகமாக பார்க்கின்ற, இறைவனை நித்தியத்திற்கும் வாழ்த்தி போற்றுகின்ற அந்த உன்னதமான நிலையைத்தான் நம்ம அடைவோம் அப்படி என்கிற முதல் புரிதலை அவர்களுக்கு இன்றைக்கு தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமக்கு இறப்பு என்பது மன்னக வாழ்வை முடித்து மன்னக வாழ்வினுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்னொரு வாழ்வை வாழ்வதல்ல. நமக்கு இறப்பு என்பது விண்ணக வாழ்வின் தொடக்கம், மறுவாழ்வின் தொடக்கம் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல் செய்தியாக. இரண்டாவது செய்தி, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்னை அறிமுகப்படுத்திய வார்த்தைகளை இன்றைக்கு நினைவூட்டுகிறார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று தன்னை வாழும் கடவுளாக, வாழ்ந்த கடவுளாக இறைவன் அறிமுகப்படுத்தவில்லை, தன்னை வாழும் கடவுளாகத்தான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நாம் வழிபடுகிற கடவுள் வாழும் கடவுள், நித்தியத்திற்கும் பிரசன்னமாக இருக்கிற ஒரு கடவுள். அந்த வாழும் கடவுளிடத்துல நம்பிக்கை கொண்டு வாழத்தான் நமக்கு இரண்டாவது செய்தி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மண்ணுலகம் என்பது நமக்கான ஒரு இடைப்பட்ட திருப்பயணம். இது நிலையான வாழ்வு கிடையாது, மாறாக நமக்கு மறுவாழ்வு ஒன்று உண்டு. அந்த வாழ்வுல நித்தியத்திற்கும் வாழும் கடவுளோடு நம்ம பிரசன்னமாக இருப்போம். அந்த நிலை வாழ்விற்காகத்தான் இந்த மன்னகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற பேர் உண்மையை புரிந்து கொண்டு மன்னகத்தின் மீதும் மன்னகத்தின் மதிப்பீடுகளின் மீதும் மன்னகத்தின் செல்வங்கள் மீதும் அளவற்ற ஈடுபாடு கொள்ளாமல் முடிவில்லா வாழும் கடவுள் மீது நம்பிக்கையையும் எதிர்நோக்கியையும் வைத்து நிலை வாழ்விற்காக ஒவ்வொரு நாளும் உழைத்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.